ஆப்பிள் தான் ஆல்மோஸ்ட் வேர்ல்டுல நம்பர் 1 நம்பர் 2 டெக்னாலஜி கம்பெனி. அவருக்கு வந்து 2003 வந்து pancreatic கேன்சர் வருது. நியூரோ எண்டோக்ரைன் டைப் ஆஃப் டியூமர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் இந்த கேன்சருக்கு சர்வைவல் ரேட் 95% கரெக்டான டைம்ல சிகிச்சை ஆபரேஷன் பண்ணா. ஆனா ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் டெக்னாலஜியை வந்து ஒரு ரெவல்யூஷனைஸ் பண்ண ஒரு பர்சன். அவருக்கு யாரோ சொல்லியிருக்காங்க வீகன் டயட்டுக்கு மாறிடுங்க, அதாவது சுத்த நனி செய்வம்னு சொல்லுவோம். வெறும் பழ ஜூஸ் காய்கறிகளா சாப்பிடுங்க, அல்லது வந்து நீங்க அடிக்கடி பவல் கிளென்சிங் நிறைய அடிக்கடி பேதி மருந்து எடுத்து உங்க உடம்புல இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள்லாம் ரிலீஸ் பண்ணிருங்க, நீங்க இது பண்ணுங்க அது பண்ணுங்க, அந்த மாதிரி நிறைய அட்வைஸ். 9 மாசம் இது மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் 9 மாசம் கழிச்சு அறிகுறிகள் மோசமாகுது. அதுக்குள்ள ஆல்ரெடி வந்து பரவிடுச்சு. 2003 அந்த ட்ரீட்மெண்ட் பண்றாரு. 2005-6 ரிலாப்ஸ், ரொம்ப இழைச்சு போயிட்டாரு. அப்புறம் நிறைய பிரச்சனைகள். 2011 இறந்துட்டார். ஸோ நீங்க கற்பனை பண்ணி பாத்துங்க, ஒரு ஆரோக்கியம் பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு உலகத்தோட டாப் மோஸ்ட் ஒரு டெக்னாலஜி கம்பெனி அவங்க எப்படி இருக்கணும், பயங்கர இன்ஃபர்மேஷனோட இருக்கணும்ல. ஸோ அவரு ஒரு எதையோ நம்பி ஏமாந்து போயிருக்காரு. அப்ப யோசிச்சு பாருங்க. ஸோ அவரோட ட்ரீட் பண்ண டாக்டர் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் இன்னொரு பேட்டியில சொல்றாரு அவர் இறந்த பிறகு, வாட் ஸ்டீவ் ஜாப்ஸ் didn't die of pancreatic cancer, he died of suicide அப்படின்னு போட்டுருக்காரு. ஏன்னா அந்த